ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் அடோப் ஆடிஷன். இதில் நம்ம பர்டிகுலராக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போட்காஸ்டிங்கில் பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது மல்டி ட்ராக்குக்கு ஒரே டைமில் ஒரே மாதிரியான எஃபெக்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, அதை வச்சுட்டு அதாவது ஒரு 4 ட்ராக் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த ட்ராக்குக்கு ஒரு லிங்க் ஆஃப் ட்ராக் இருக்கும் இல்லவா. ஸோ அந்த மாதிரி ஒரு லிங்க் ட்ராக் எப்படி கொடுக்குறது, அந்த ட்ராக்குக்கு எப்படி எஃபெக்ட் அப்ளை பண்ணுறது, அதாவது அதை பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நான் பேசி வச்சுருக்க ஒரு ட்ராக் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ட்ராக் 2. இதில் பார்த்திங்கன்னா நான் பேசியிருக்கிறது இது என்னோடய இன்ட்ரோ, ரைட்டுங்களா. இது என்னோடய இன்ட்ரோ. ஜஸ்ட்டு நான் இதை நான் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ இதுக்கு நான் ஒரு பிஜிஎம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பிஜிஎம் நான் வேணுங்கிற இடத்துக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு சில இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இங்கே எடுத்துக்கிட்டு வந்துக்கிறேன். ஸோ சாரி, நாம் இம்போர்ட்டில் போய்ட்டு இப்போ நமக்கு தேவையான ட்ராக் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ட்ராக்கு. ஸோ இந்த ட்ராக்குக்கு நம்ம இதில் நமக்கு இன்ட்ரோவுக்கு தேவையான என்ன பிஜிஎம் கரெக்டாக செட் ஆகுமோ அதை எடுத்து வச்சுக்குவோம். ஸோ எனக்கு இந்த இது ஓகே. ஸோ இந்த இடத்துக்கால வச்சுட்டு ஜஸ்ட்டு Ctrl X அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கால இந்த இன்ட்ரோ எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வரும், இப்படி வரும். இதுக்கு அடுத்து இந்த ட்ராக் வரணும். ஸோ இதுக்கு அடுத்து இந்த ட்ராக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் வரணும். ஸோ கரெக்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இதுக்கு அடுத்து எனக்கு என்ன தேவை அப்படின்னா, ஜிங்கிள்ஸ் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஜிங்கிள்ஸ் நமக்கு எந்த மாதிரி ஜிங்கிள்ஸ் கரெக்டாக இருக்குமோ அதை எடுத்து செக் பண்ணி பார்த்துடுவோம். இது ஸ்பெஷல் எஃபெக்ட்டு. ஸோ இது நம்ம நார்மலாக இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். நான் என்னங்கிறேன்னா, ஒரு போட்காஸ்ட் ட்ராக்கே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதில் இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ட்ராக் 1 2 வேவ் ஃபார்மேட், ரைட். இப்போ நான் ஆல்ரெடி 2 இது இருக்குது. போட்காஸ்ட் மிக்சிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கோம் அல்லவா. இதை எடுத்துக்கிறேன். ரைட். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டான ஒரு இதில் தான் இருக்குது. இந்த பஸ்ஸுங்கிறது இந்த மெயினில் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த பஸ்ஸை நான் மூவ் பண்ணிவிட்டு இந்த இன்ட்ரோ அப்படிங்கிறத கொஞ்சம் இந்த பக்கம் நகர்த்தி வச்சுக்கிறேன். நகர்த்தி வச்சுட்டு இதே போல் இந்த பிஜிஎம் நம்ம இதுக்கு ரெண்டுக்கும் ஆட் பண்ணியிருக்கோம் அல்லவா. இதையும் நான் லைட்டாக ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்படி நகர்த்தி வச்சிட்றேன். ரைட். சாரி, இதை நான் நகர்த்தி வச்சுருக்கேன். இது நம்ம லூப்பில் போட்டு வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே லூப் சிம்பிள் இருக்குல்லவா, லூப்பில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் ஃபேட் இன் ஃபேட் அவுட் கொடுத்துக்குவோம். ஸோ இந்த ட்ராக் ஃபஸ்ட்டு ட்ராக் கொஞ்சம் நான் நகர்த்தி வச்சுக்கிறேன். இப்போ நான் அந்த இடத்துக்குள்ள ஃபஸ்ட்டு இதில் நான் கட் பண்ணி வச்சுருந்த மியூசிக்கு, இல்லாட்டி இதை இன்னொரு வாட்டி நம்ம கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரைட். இது இந்த இடத்துல Ctrl K கொடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துக்கால இந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் நான் என்னோடய ஸ்பீச் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மியூசிக் பெட்டில் வச்சுக்கிட்டாலும் சரி, எங்கே வச்சுக்கிட்டாலும் சரி. சரி வச்சுட்டு ஜஸ்ட்டு இதோட இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரைட். இப்போ இந்த ட்ராக்கை கேட்டு பாருங்கள்.
ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு லைட்டாக வந்துட்டு அந்த மிக்ஸ் வந்துட்டு கிடைக்கணும். ஸோ அதனால் நான் இதை வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், லைட்டாக எடுத்துக்கிறேன். ரைட், இப்போ எனக்கு மிக்ஸ் ஆகி வரும். ரைட், இப்போ எனக்கு வந்துட்டு அந்த மிக்சிங் வந்துட்டு கரெக்டாக இருக்குது, அந்த அதாவது சேனல் மிக்சிங் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ட்ராக்கில் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்கேன். ஸோ இந்த இன்டர்வியூவில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஜஸ்ட்டு இந்த இது சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். இந்த 30 செகண்ட்ஸ்னு மெயின்னு இருக்குது, இந்த மெயின் 10 மினிட்ஸ்னு இருக்குல்லவா, இதை வந்துட்டு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு நான் பேசி வச்சுருக்க ஒரு 2 கிளிப் இருக்குது. ஸோ அந்த 2 கிளிப்பை வந்துட்டு இதுக்குள்ளே நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கிளிப்பு, இது வந்துட்டு ஒரு கிளிப்பு. ஸோ எடுத்து வச்சுட்டேன். ஹாய், வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரைட், இதுதான் அந்த கிளிப்பு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த எஃபெக்ட் வந்துட்டு நம்ம எடுத்துடுவோம். எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு வச்சு பார்ப்போம். ஹாய், வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரைட், இது வந்துட்டு ஒரு ட்ராக்கு. இதுக்கு வந்துட்டு ஒரு பிஜிஎம் வந்துட்டு மைல்டாக வந்துட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி நம்ம ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பிஜிஎம் வந்துட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ மேபி ரொம்பவே மைல்டான ஒரு இதாக இருக்கணும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு கீழே வந்துட்டு ஒரு பெட்டாக வச்சுக்குவோம், மியூசிக் பெட்டாக வந்துட்டு வச்சுக்கலாம். ரொம்ப மைல்டாக இருக்கிற மாதிரி நாம் தான் சூஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப ஹார்ஸாக இருக்குது, இது வேண்டாம். ஸோ இதுக்கு பதில் வேறு எடுப்போம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு இருந்தால் போதுமானது. ஸோ இதை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் கே கொடுத்து நான் செலக்ட் ஆகல ட்ராக்கு. ஸோ இதில் இருக்க ஸோ கண்ட்ரோல் கே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம இன்னும் பார்ப்போம் வேறு ஏதாச்சும் இருக்கா. இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து டுமாரோன்னு ஒன்று இருக்குது. ரைட், இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டுமாரோ ரைட், இது எனக்கு வந்துட்டு செட் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ட்ராக்கை வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு மியூசிக் ட்ராக் இல்லாட்டி ஒரு நியூ ட்ராக் கூட ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இங்கேயே கூட வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு இதோட கிளிப்பை மட்டும் நம்ம கம்மி பண்ணிக்குவோம். அதாவது இந்த கிளிப்பு நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸ்பீச் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும் இந்த கிளிப்பில். ஹாய், வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ இது ஒரு ட்ராக்கு.
ஸோ இதில் வந்துட்டு நான் என்னோடதை ஜூம் பண்ணிவிட்டு Ctrl K அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் இதை எடுத்துறேன். ரைட்டு. ஹாய் வணக்கம். ஸோ என்னோட இந்த ட்ராக்கோட இது போய்ட்டு வச்சிட்றேன். ஹாய் வணக்கம். ரைட், இது ஒரு ட்ராக்கு, அது இன்டர்வியூ ட்ராக்கு. ஸோ இதை வந்துட்டு நான் கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு, இது ஆக்சுவலி சவுண்ட் ட்ராக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ ட்ராக் வந்துட்டு புதுசாக ஒன்று ஆட் பண்ணிக்குவோம். ட்ராக் ஸ்டீரியோ ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு என்னோடய இன்னொரு ஆடியோ வந்துட்டு ட்ராக் வந்துட்டு ஃபீமேல் இது மாதிரி கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கோம். ஸோ அந்த ட்ராக்கை வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இன்ட்ரோ 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலவா. ஸோ இது ஸோ இந்த ட்ராக்கை வந்துட்டு நம்ம ப்ளே பண்ணலாம். ஹாய் வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ இதில் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கட்டு, ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். வணக்கம். ஸோ இந்த இடத்துல சரி, Ctrl K. ஜஸ்ட் வந்துட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஜூம் பண்ணிக்குவோம். ஜூம் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு இந்த ட்ராக்கை வந்துட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி, அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்துட்டு நான் அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட். சரி, இங்கே வந்துட்டு வந்திருக்கு. ஜஸ்ட்டு இந்த ட்ராக்கை இது மேலே வந்துட்டு ஓவர்லாப் பண்ணிவிடுவோம். ரைட்டு, இதில் வந்துட்டு நமக்கு ராடா. ரைட், இந்த இது வேண்டாம். ஆக்சுவலி நம்ம மிஸ்டேக்காக எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒரு ட்ராக்கு. ஸோ இந்த ட்ராக்குக்கு வந்துட்டு ரைட், இந்த ராடாங்கிறத வந்துட்டு வைக்க போகிறோம். ஸோ இந்த ட்ராக்கை வந்துட்டு நம்ம உள்ளே வச்சுட்டு இங்கே கட் பண்ணி எடுத்துடலாம் தேவையில்லாததை. ஹாய் வணக்கம். நம்மளோட இன்னைக்கு பேசுகிறதுக்காக நம்மளோட ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராடா. ஸோ வாங்க. ஸோ முதல்ல வந்துட்டு ரைட், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 ட்ராக் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி நடக்கும். ஸோ இந்த இதில் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு நான் இங்கே வச்சுக்கிறேன். ரைட், இந்த மாதிரி இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இன்ட்ரோ வரும். இதுதான் அந்த இன்ட்ரோ. ஹாய் வணக்கம். நம்மளோட இன்னைக்கு பேசுகிறதுக்காக நம்மளோட ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராடா. ஸோ வாங்க அவங்களோட பேசலாம். ஹாய் வணக்கம். ஹாய் வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவான ஒரு இது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ராக்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி எஃபெக்டாக வந்துட்டு நான் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இது மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் நான் ஏதாச்சும் இந்த எல்லா ட்ராக்குக்கும் ஒரு எஃபெக்ட் அப்ளை பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா இந்த மாஸ்டர் யூஸ் பண்ணி நான் ஒரே ட்ராக்காக வந்துட்டு மாற்றிக்க முடியும். அதுதான் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இதில் போயிட்டு
இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் ரைட் இதில் வந்துட்டு நம்ம பஸ்ஸுங்கிற இதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்துருவோம். ரேடியோ சிட்டி 99.9 FM. ஹாய் வணக்கம். நம்மளோட இன்னைக்கு பேசுகிறதுக்காக நம்மளோட ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கோங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராடா. ஸோ வாங்க அவங்களோட பேசலாம். ஹாய் வணக்கம். ஹாய் வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ரைட் இதுதான் அந்த ஸ்பீச்சு. ஸோ இது பிஜிஎம் வந்துட்டு நான் போயிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த லூப்பிங் போட்டிங்கனாலும் அந்த லூப்பில் போயிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த இதெல்லாம் லாக் பண்ணணும் அப்படின்னா ட்ராக் விட்டு நகரக்கூடாதுன்னா இந்த லாக் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும். இங்கே வந்துட்டு லாக் ஆகிருக்கிறது பாருங்கள், லாக் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த லாக் சிம்பிள் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி லாக் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லா ட்ராக்கையும் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு லாக் செலக்ட் பண்ணுறேன், லாக் செலக்ட் பண்ணுறேன், எனக்கு லாக் செலக்ட் பண்ணுறேன், லாக் 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 லாக். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் லாக் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ட்ராக் வந்துட்டு மூவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி நான் லாக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது லாக் பண்ணிட்டோமா, ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணியிருக்கு. இப்போ நான் வந்துட்டு இது மூவ் பண்ணணும்னு நான் நினச்சனாலும் என்னால் வந்துட்டு இந்த ட்ராக்கை வந்துட்டு நான் மூவ் பண்ண முடியாது. இது வந்துட்டு நம்மளோட சேஃப்டிக்கு தான். பாருங்கள், எதையுமே நம்ம நிறுத்த முடியாது. நம்ம நகர்ந்துருச்சுன்னு வச்சிங்களா அலைன்மெண்ட் மாறிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.